Hello aspirants, welcome to the session. So நம்ம பார்க்க போறது question papers. So IBPS CLERK ஆக question papers are being uploaded. So English sessions வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். So இந்த particular subject அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து read பண்ணி தெரிஞ்சுக்கணும். So read பண்றதுல தான் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இல்லையான்றது தெரியும். And நமக்கு எக்ஸஸா வந்து வெக்காப்ஸ் வேர்ட் grammatical knowledge கண்டிப்பா இங்கிலீஷ்ல தேவை. ஸோ எல்லா செஷன்ஸும் வந்து போடும்பொழுது சாப்டர் வைஸ் ஆர் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் செஷன்ஸ் இல்லாட்டி வந்து வெக்காப் செஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ட்ரை டு யூட்டிலைஸ் இட், டு நாட் ஸ்கிப் எனி செஷன்ஸ் ஸோ தட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகேயா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ கோயிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் போல்டான ஃப்ரேஸை வைக்கணும், ரீப்ளேஸ் இட். ஓகேயா? ஸோ எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அதை ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஓகே, ஸோ யூ கேன் ஸ்கோர் அ கோல் இன் சாக்கர் பை கிக்கிங் த பால் அக்ராஸ் த கோல் லைன். ஓகே, ஸோ சாக்கர் கேம் விளாடுறாங்கல்ல, ஸோ அதில் என்ன சொல்றாங்க, நீங்க கோல் லைனை கிராஸ் பண்ணி அடிக்கும் பொழுது யூ கெட் அ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டு யூ நீட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்க யூ கேன் ஸ்கோர் அ கோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கோல் ஆன், நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட், சேவ் அ கோல், டூ அ கோல். ஓகே, ஸோ இல்ல கோல் இட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி யூ ஸ்கோர் அ goal out of it. Okay, so இங்க வந்து என்ன சொல்லலாம், no correction required. So as it is in the statement, it is the answer. Okay, so let's move to the next question. So next questionல என்ன போட்டிருக்காங்க, the teacher hoped it would not start raining, but by recess it was pouring heavily. Okay, so but இருக்கு, so positive negative நமக்கு கண்டிப்பா இருக்கணும். So it was pouring heavily அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வித்வுட் கேப் வந்து அது கண்டினியூஸா ஆயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து மழை பெய்யாதுன்னு நினைச்சேன், ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப நமக்கு நாட்ன்ற வேர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி நமக்கு தேவை, ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால. ஓகேயா? ஸோ இப்போ டீச்சர் ஹோப்ட் இட் வுட் நாட் ஸ்டார்ட் ரெய்னிங்ன்றது நமக்கு கரெக்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் அ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்று பாஸ்ட்ல தான் நமக்கு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாஸ்ட்ல தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் கிராமட்டிக்கலாவும் நமக்கு கரெக்டா இருக்கு. புரியுதா? Okay, so இங்க it would not and it was. Okay, so ரெண்டுமே நம்ம கரெக்டா இருக்கு, which is option 5 will be the right answer. Okay, so let's move to the next question. So he was excited to fulfill his daughter's wish of give her a puppy for Christmas. Okay, so டாட்டரோட விஷை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. அவங்களோட யாருன்னு சொல்லலை. ஓகேயா? ஸோ டாட்டர்ஸ் விஷ், ஸோ மதர் ஆர் ஃபாதராக தான் இருக்க முடியும். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் பர்டிகுலர் phrase. Okay, so of given கொடுத்திருக்காங்க. இப்போ on giving, as to give, இந்த to வந்து adverb. Okay, so normal to வந்து preposition. சரியா? by giving இல்ல no correction required, like gave. Okay, so was excited to fulfill his daughter's wish. Okay, by giving. ஸோ எது மூலமா அப்படின்னு சொன்னீங்கன்னா பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஆன்னா மேலன்னு நமக்கு தெரியும். ஆஸ் டு கிவ்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது இன்னும் அதிகமா இருக்குன்னு பொழுது டூ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ யூ டோன்ட் நீட் 2 years. ஸோ செகண்ட் ஆப்ஷன் போயிருச்சு. கேவ். ஸோ அந்த இடத்துல வந்து பாஸ்ட்ல இங்க இருக்குன்றதுக்காக நம்ம தூக்கி போட முடியாது, பட் என்ன பண்றாங்கன்ற ப்ராசஸ் நமக்கு தேவை. ஸோ இங்க வந்து ஆன்சர் 3 will be the right answer. was like he was excited, this person. ஸோ ஃபாதர் தான், ஹீன்றதை பார்க்கல. was father to fulfill his daughter's wish by giving her a puppy for Christmas. Okay, so next one. ஸோ கொஸ்டினை ரொம்ப கீனா நோட் பண்ணி எல்லாத்தையும் படிங்க. ஸோ தட் க்ளூஸ் அங்கேயே தான் நமக்கு அடங்கி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ டிசைடட் இன் டெஸ்டிங் தி ஸ்கில்ஸ் ஆஃப் மை பிரதர் இன் அ கேம் ஆஃப் ஹேர் ஹாக்கி. ஸோ ஐ டிசைடட். ஓகே, ஸோ ஐ என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா யூஸ் பண்ணுவோம் ப்ரொனவுன்ஸ்ல. ஓகே, ஸோ டிசைடட் in testing. Okay, in testing the skills of my brother in a game of hair hockey. So I decided in testing. I decided, நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் டு டெஸ்ட், அதாவது ஒருத்தவங்களுடைய என்ன சொல்றது நாலேஜ் இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம், 2 plus v1. ஓகே, ஸோ விச் இஸ் அ நான் ஃபைனைட் verb that is used. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்ல முடியும், I decided to test the skills of my brother in a game. நான் வந்து செக் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேயா? ஸோ இங்க ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு பேராஜம்பிள்ஸ் இருக்கு. ஸோ பேராஜம்பிள்ஸ்ல செம்ம க்ளூஸ்லாம் வந்து சொல்ல இருக்கேன். ஓகே, ஸோ நார்மலா வந்து பேராஜம்பிள்ஸ் வருது அப்படின்னா நீங்க என்ன எடுப்பீங்க,
சேம் வேர்ட்ஸ் வந்து எடுப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ ப்ரொனவுன்ஸ் இருக்கு, கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடி ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஸோ இதை தான் நம்ம பார்ப்போம் கரெக்டா. ஸோ அது இல்லாமல் சேம் வேர்ட்ஸ் எடுக்கிறோம், ஸோ ப்ரொனவுன்ஸ் எடுக்கிறோம், கன்ஜங்ஷன்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறது இருக்காது. அதாவது ப்ரொனவுன்ஸ்லாம் இருக்கிறதுலாம் நமக்கு இன்ட்ரோடக்டரியா வராது. ஆனா சில சென்டென்சஸ் வந்து ஹீன்றது தான் வந்து அங்க கேஸாவே இருக்கும். அதாவது பேரே இல்லாம தான் குடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஹீன் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ நீங்க பொசசிவ் கேஸோ இல்ல ஆப்ஜெக்டிவ் கேஸோ வந்துச்சுன்னா அதை நீங்க வந்து பின்னாடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கிராமர் நாலேஜும் நமக்கு பேசிக்கா இருக்கணும், ரீடிங் ஸ்கில்ஸும் இருக்கணும். அப்போ பேராஜம்பிள்ஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா. ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ரோச் பண்ணும்பொழுது நிறைய ரீட் பண்ணிக்கோங்க. சீக்வென்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நமக்கு தெரியணும். ஸோ சீக்வென்ஸ் தெரியுதுன்னா ஈஸியா நம்ம அடுத்தடுத்து என்ன வரும்ன்றத போட முடியும். ஓகே சரி. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, however the recent inflation of marks in board examinations has denuded the practical value of the examinations. denudedனா நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெனூடட்லாம் நம்ம வெக்காப்ஸ்ல பார்த்த ஒரு வேர்டு. ஸோ அதனால தான் அதோட மீனிங்கை என்னால் சொல்ல முடியுது. ஸோ டூ வாட்ச் த வீடியோ அண்ட் கெட் அப்டேட்டட். ஓகேயா. ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து இன் லைன் வித் திஸ் ஃபர்ம் ஒப்பீனியன். அப்போ ஏதோ ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இங்க வந்து ஃபர்ம் ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ் அ demonstrative adjective. So இந்த particular firm opinion பத்தி பேசியிருக்காங்க. அப்ப this இந்த demonstrative adjective நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏதோ முன்னாடியே வந்து ஒரு firm opinion சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இண்டிகேட் பண்றதுனால தான் இங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ many higher institutions are disregarding board results and conducting their own admission test. ஸோ அவங்களே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ this cannot be an introductory. இங்க however யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ this also cannot be an introductory statement. Okay. So இதுவும் நடந்திருக்கு, however இதுவும் இருக்குன்றத சொல்றதுக்கு வேணா சொல்லலாம். Next. So performing well in an examination is necessary for students for subsequent success and career prospects. Okay. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். வேற நம்ம நல்ல டெஸ்ட் பண்றதுன்றது எதுக்கு, கெரியருக்காகவும் நம்மளுடைய சக்சஸ்க்காகவும் நம்ம பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் கிரிட்டிக்ஸ். ஓகே. ஸோ கிரிட்டிக்ஸ் பேசுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுற விஷயங்கள் தீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் பக்கத்துல நமக்கு ப்ளூரல் நவுன் வரும்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது இல்லாம தீஸ் யூஸ் பண்றீங்கன்னா முன்னாடியே கிரிட்டிக்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதை தான் நீங்க இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க தீஸும் நமக்கு இன்ட்ரோடக்டரியா வர போறது கிடையாது. பட் இதே வார்த்தை வேற எங்கன்னா இருந்துச்சு அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி வரும் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சுக்கணும். சரியா. ஓகே. These critics are firmly of the opinion that nowadays students are not trained to develop a coherent knowledge of the subject. They merely learn how to crack the exam. Okay. So what do you mean by coherent? So இந்த coherent என்ற word வந்து நம்ம மேல டைரக்ஷன்ல சில இடத்துல கொடுத்திருப்பாங்க. coherent இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. You know what do you mean by that? Logical meaning அப்படின்னும் பொழுது coherent, which is a adjective where coherence இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நவுனா நம்ம ஒரு சென்டென்ஸா யூஸ் பண்ண முடியும். சரியா. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து இது வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சு இன்ட்ரோடக்டரியா. அடுத்து பார்க்கலாம். டியூ டு திஸ் இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன்ற வேர்டை நம்ம எங்க பார்த்தோம், த ரீசன்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இங்க திஸ் இன்ஃப்ளேஷன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏ இருக்கு, அதுக்கப்புறம் இ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம பேர்ஸ் எழுதிக்கணும். ஸோ டியூ டு திஸ் இன்ஃப்ளேஷன் questions are being raised about the method of assessment by the academic critics of the country. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, by the academic critics. அப்போ these critics இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இ வரும் டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ வேர் திஸ் இன்ஃப்ளேஷன் பொழுது ஏ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கும். ஸோ ஏ இ அண்ட் அதுக்கப்புறம் டி வரும். ஸோ கரெக்டா அந்த காம்பினேஷனை போட வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸாக்டா இருக்கிற ஆர்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது, இ வந்து போட்டாச்சு. அப்போ சி இஸ் த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட். அப்போ நமக்கு என்ன ஒன்னே ஒன்று போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும் தான் போடல. ஸோ ஃபர்ம் ஒப்பீனியன் பத்தி பேசியிருக்காங்கன்னா தீஸ் கிரிட்டிக்ஸ் ஆர் ஃபர்ம்லி ஆஃப் த ஒப்பீனியன் தட் nowadays students are not trained to develop a coherent knowledge of the subject, they merely learn. ஓகே. ஸோ அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதே இது வந்து அவங்களுக்கு இல்லை டு கிராக் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேயா. ஸோ அப்போ நம்ம என்ன போட முடியும் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, சி போடலாம். அதுக்கப்புறம் பி வருமா, பி நமக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல
are firmly of the opinion. அப்போதான் நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த this firm opinionன்றது இந்த விஷயத்தை குறிச்சு நமக்கு சொல்லுது. அப்போ obviously D க்கு அப்புறம் தான் B வரும். அப்போ இங்க தான் நமக்கு C வரும், which is a introductory statement. புரியுதா? links என்ன இருந்ததுன்னு புரியுதா? இது வந்து நம்ம introductory போட்டுட்டோம். போட்ட பிறகு A ல நமக்கு the recent inflation where this inflation நம்மொழுது E வந்துருச்சு. D நம்ம these critics நம்மொழுது இந்த E லயே அந்த பாயிண்ட் இருக்கிறதுனால E க்கு அப்புறம் D போட்டோம். இதுல இருக்க firm opinion பத்தி பேசும்போது this firm opinion சொல்லிட்டு B ல கொடுத்ததுனால அது லிங்க் பண்ணும். புரியுதா? நமக்கு எல்லாம் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் இருந்தாலே ஈஸியா you'll be able to crack the answer. Okay, சரி. So இங்க வந்து fourth sentence நமக்கு என்ன வருது, D வருது, which is option 1. Okay, so next one. Next வந்து fifth last sentence after the rearrangement, it is B, which is option 1. Okay, so next one. Okay, which is the second sentence after rearrangement? First one. Okay, so which is A. Next question. So next is third sentence கேட்டிருக்காங்க, which is E. அப்போ option 1ல தான் நமக்கு இருக்கு. So sometimes வந்து third sentenceக்கு மேல இல்ல A வந்து எங்க வருதோ அதுக்கு மேல என்ன alphabet வருது, இந்த மாதிரி questions கேட்பாங்க. Okay, be careful. So இங்க first sentence is option 2, which is C நமக்கு. Okay, okay, so now we have completed the para jumbles. Okay, so let's move to the next topic. So என்ன கொடுத்திருக்காங்க, wrongly spelled in inappropriate. So sentence of first அந்த particular bolded options இருக்குல்ல, அது எல்லாமே பாருங்க, spelling errors இருக்கான்னு பாருங்க. இல்லவே இல்ல அப்படின்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெல்லிங் எரர்ஸ் நீங்க அங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னும் பொழுது டோன்ட் நீட் டு ரீட் இட். ஓகே, பிகாஸ் அது டைமை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போல்ட்ல இருக்கிறது, இப்போ எஃபெக்டிவ் இருக்கு, ஷீல்டு இருக்கு, கேன்ஸ்ட் இருக்கு, ஹார்ம்ஃபுல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு எந்த எரரும் இல்லை. ஓகே, ஸ்பெல்லிங்ல இல்ல. இப்ப இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இல்லைன்ற பட்சத்துல கோ ஸ்டார்ட் ரீடிங் இட் ஸோ தட் இன்அப்ராப்ரியேட்டா இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ இப்போ வந்து we're going to do the second step. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ஸ்பெல்லிங்ல எந்த எரர்ஸும் கிடையாது. we're going to proceed with the second step. So water is not an effective shield against the sun's harmful rays. So there is no error. So என்ன ஆன்சர் வரும்? all are correct, which is option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so next question. The salesman. Okay, so first one spelling check பண்ணலாமா? required இருக்கு, quota இருக்கு, dismissed. Okay, so dismissed சொல்றீங்கன்னா கரெக்டா 2 s தான் போட்டிருக்காங்க. dismissedம் கரெக்டா இருக்கு. salesman கரெக்டா தான் இருக்கு. Okay, so let's read and see. So the salesman was dismissed because he did not meet the required quota of sales. Okay, so required quota வச்சிருப்பாங்கல்ல, so அதை வந்து he didn't even meet அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான எரரும் இல்லை, ஸ்பெல்லிங்லயும் எரர் இல்லை. ஆப்ஷன் 5 will be the right answer. Okay, okay, so let's move to the next question. The nutritionist. Okay, so nutrition and dieteticsலாம் இருப்பாங்களா, ஸோ அந்த nutritionist என்ன பண்ணியிருக்காங்க, made a suggestion regarding how I could improve my diet. இப்போ நான் எடுத்தோன்னு என்ன பண்ணேன், I read it. ஓகேயா, actually the first step was to check the spelling. ஸோ இங்கே நான் ரீட் பண்ணாம இருந்திருந்தனாலே என்னால் ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்ன்றதை காமிக்கிறேன். நியூட்ரிஷனிஸ்ட் கரெக்டா இருக்கு, சஜஷன் கரெக்டா இருக்கு, ரிகார்டிங் கரெக்டா இருக்கு. இம்ப்ரூவ் ஓட ஸ்பெல்லிங் பாருங்க, PUVE போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட் ஹஸ் டு பி O. ஸோ இம்ப்ரூவ் ஓட ஸ்பெல்லிங் வந்து IMPROVE. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், where you have the error in the particular word. Okay, next question. Next one. So it takes okay, so it takes dash talent. So it takes serious talent. So இங்கே நமக்கு error இருக்கு. So spellingல serious ஓட spelling இங்க O is missing. So untrained, figure or make. So you don't have error in these 3 parts. Okay, so first partல, which is A option லயே you have the error. Okay, so next question. Next one. So children as grades and study. So எங்கேயுமே நமக்கு எரர் தெரியல. நார்மலா இங்க பொசிட்டிவ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ her childrenனா பொசிட்டிவ் adjective யூஸ் பண்ணிருக்காங்க, பக்கத்துல நவுன் யூஸ் பண்ணிருக்காங்க. நவுன் இருக்கு, adjective இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ப்ரொனவுன் வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, சரி. ஸோ her children get good grades because they study several hours ன்ற பொசிட்டிவ் கேஸ் வருமா? ஓகே, ஸோ இங்க வந்து our children வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது ours வச்சுக்கோங்க. ஸோ இந்த our அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a possessive adjective. சரியா? ஓகே, ஸோ வெறும் ours அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a possessive pronoun.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஓகேயா ஸோ இது வந்து பொசிசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இதை வந்து பொசிசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க வேற இங்க வந்து நமக்கு ஒரு நவுன் வரும் பொசிசிவ் அட்ஜெக்டிவ் வரும்பொழுது ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணும் பட் இங்க இதை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம இட் இஸ் ஆர்ஸ் ஓகே ஸோ இட் இஸ் ஆர்ஸ்னும் போது யூ டோன்ட் யூஸ் நவுன்ஸ் பிசைட் தட் ஓகே ஸோ ஏன் அங்க யூஸ் பண்ணல இட் இஸ் அ ப்ரொனவுன் ஆல்ரெடி விச் இஸ் ஈக்குவலன்ட் டு அ நவுன் ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க ஆர்ஸ்ன்ற பொசிட்டிவ் கேஸ் பேஸ்ல அவர்ஸ் அதாவது டைமை சொல்றாங்க அண்ட் செவரல்னும் பொழுது யூ நீட் அ plural noun beside that so it is not hours it is the time okay so hours சொல்லுவோம்ல so அததான் இங்க சொல்லியிருக்காங்க so that is a இது inappropriate word which is hours வரக்கூடாது it is hours okay புரியுதா ஓகே ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் யூசேஜில் நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தே வென்ட் டு த பீச் டு பில்ட் அ டால் சாண்ட் கேசில் செவரல் ஃபீட் ஹை ஓகே ஸோ கேசில் இஸ் ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் சாண்ட்லேயே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்கே நமக்கு எரர் இல்லை பீச்சில் இல்லை ஹையாக கட்டியிருக்காங்க டு பில்ட் கரெக்டாக தான் இருக்கு அப்போ இங்கே என்ன சொல்லலாம் no correction required ன்றது கண்டிப்பா சொல்ல முடியும் okay fine so you guys answer this question so whether it is right or not okay so இங்க வந்து all are correct தான் ஆன்சரா இல்ல do you have any error in this particular sentence do comment okay so it's the 15th question number போட்டு ஆன்சர் போடுங்க okay next question okay so next we have reading comprehension so reading comprehension ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் so I'm going to read it so you guys also read with me so that உங்களுக்கு அதுல knowledge வந்து கிடைக்க போகுது so அதனால ஒரு சென்டென்ஸுமே நம்ம தெளிவா பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு okay so many places in Latin America suffer from poverty okay so poverty is what below the financial lineல கஷ்டப்படுறாங்க financial inclusionனால கஷ்டப்படுறாங்க இவங்கள சொல்லுவோம் so அந்த poverty lineனா கஷ்டப்படுறவங்கள ரிலேட் பண்றோம் and one of these is the city of Ketura in Paraguay which is one of the poorest okay so அங்க நிறைய poor people இருக்கிற ஒரு place ன்னு சொல்றாங்க சரியா so it is built around a hill of garbage dump oh so நிறைய குப்பை இருக்கிற அந்த place கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க so where which most of the residents search through for something useful to collect and sell for a living okay so அந்த குப்பையில எது வந்து அவங்களுக்கு வந்து விற்க முடிகிற பொருட்களும் தேடி எடுத்து அதை வித்து அதுல தான் அவங்க வந்து they are livingன்றத சொல்லியிருக்காங்க so some of those people had the inspiration to alter their lives and that is how the recycled orchestra of Ketura has been created okay ஸோ இது நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா ரீசைக்கிள்ட் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் ஸோ வேர் இட் இஸ் மேட் ஃப்ரம் த ஸ்கிராப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது குப்பையில இருந்து எடுத்து செய்யப்பட்டதுன்ற மாதிரி வேர் அதை வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்திருக்கும் ஓகேயா ஸோ அது சொல்லி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் இனிஷியேட் பண்ணிருப்பாங்க ஸோ அப்கமிங் அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ஸ்ல எல்லாமே வந்து யூ கோனா see that so but then I'm trying to give you a gist about it so recycled orchestra ன்னு சொல்லும் பொழுது it is about the music so orchestra நம்ம வந்து it is a collective noun கரெக்டா சோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறவங்க இப்படிதான் நம்ம ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா சோ அததான் இங்க மெயினா கொடுத்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு இந்த ஆசை இருக்கு பட் ஆனா அவங்க இருந்த இடம் எப்படி இருந்திருக்குன்றதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நமக்கு டிஃபைன் பண்ணிருக்கு சரியா லெட்ஸ் கண்டினியூ ரீடிங் the story began a few years ago when Fabio Chavez an environmental engineer with a musical education so got it so இததான் சொல்ல வராங்க so wanted to teach music to the local children okay அவருக்கு அந்த musical knowledge இருக்கு so அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க while visiting the town to help the residents come up with new ways to sort trash he started a music school to give the kids a diversion with their parents work the landfill okay so அவங்க அப்பா அம்மா எல்லாம் landfill work பண்ணிட்டு இருந்திருக்காங்க வேற இந்த சில்ட்ரனுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப்ல ஒரு விஷயங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு யாரு என்ன பண்ணிருக்காங்க Fabio Chavesன்ற பர்சன் வந்து மியூசிக் நாலேஜ் இருக்கவங்க he started to teach the local children music okay சரி so let's continue the beginning of the project was difficult okay so starting on the project difficult because they had no space to rehearse and there were very few instruments okay so instruments கம்மியா இருந்தது பிளேஸும் கம்மியா இருந்தது ரிஹர்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றாரு so Fabio Chavez dash up with the Nicholas Combs Cola, a garbage collector, and tried to construct instruments from the recycled materials of the local garbage dump. அப்போ ஒண்ணுமே இல்லைனாலுமே இருக்கிறத வச்சு ஒண்ணு செய்ய முடியும் சரியா ஸோ இங்க வந்து அந்த ரீசைக்கிள்ட் அந்த கார்பேஜ் டம்ப் அந்த
பொருட்கள்ல இருந்து they have made the instruments. So அதுக்கு வந்து வேற இன்னொரு person garbage கலெக்டரா இருக்காரு. ஓகேயா? ஸோ அவரு கூட சேர்ந்து அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. யாரு? ஃபேவியோ சாவஸ். ஓகே, சரி. ஸோ தே மேட் wind instruments and strings from bottle caps. So bottle capsல பண்ணிருக்காங்க. Very interesting. So oil cans and other materials. Okay, as the time went by, they improved their methods and added new instruments to their repertoire. Okay, so which is the collection தான் அந்த மாதிரி சொல்றாங்க. repertoire அப்படின்னு சொல்லிட்டு. Soon a complete orchestra was set up. So இது மூலமா they have formed orchestra. So where Chavez said in an interview, a violin is worth more than a recycler's house. So recycle பண்றாங்கல்ல அந்த அவங்களோட வீட காட்டிலும் இந்த particular violinoட விலை வந்து worth வந்து it is more அப்படின்னு சொல்றாங்க. So we couldn't give a child a formal instrument as it would have put him in a difficult position because அது வந்து it is more than the house. Okay, so it will put the particular child in a difficult position because அது வாங்குறது கஷ்டம். Okay, so because it worths more, the family may have looked to sell or trade it. Okay, so அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு கொடுக்கிறது பதிலா செல் பண்ணி ட்ரேட் பண்ணி they'll get money out of it அப்படின்றத சொல்றாங்க. So the recycle instruments not only fulfilled a dream for local children, it also instilled a sense of safety and community. So இது வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு சேஃப்டி ஒரு கம்யூனிட்டி பாண்டை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. So on top of that, it taught them how to address an important ecological problem, pollution and treatment of garbage. So அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் கார்பேஜை எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிகாஸ் அந்த ஸ்கிராப்ல இருந்து தேர் டூயிங் திங்ஸ். ஸோ அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இட் வாஸ் அமேசிங் டு see how these people who live below the poverty line have brought this change. Okay, so they were below the poverty line but then they were able to bring new things. Okay, or change kondu vara mudinjது. The world sends us garbage, we send back music. Okay, said Chavez in a documentary. So it is a documentary where world எங்களுக்கு குப்பை தான் கொடுத்திருக்கு பட் ஆனா நாங்க அவங்களுக்கு மியூசிக் கொடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. So the orchestra has had a tremendous impact and it is now plays at world class venues around the world. ஸோ இதை பற்றி நீங்கள் சர்ஃப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இட் இஸ் ஆல்சோ அடிஷ்னல் நாலேஜ் தட் யூர் கெட்டிங் அபவுட் இட். ஓகே, ஸோ பேசேஜ் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் அதர் இன்புட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ரீப்ளேஸ் த வேர்ட் டிஃபிகல்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ல நமக்கு டிஃபிகல்ட்ன்ற வேர்டு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குது? சீரியஸ், சேலஞ்சிங், க்ரூஷியல், ஆம்பிஷியஸ் அண்ட் சர்டன். ஸோ இட் இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க்னு சொல்லலாம். ஸோ அப்போ கேன் ரீப்ளேஸ் with second option. Okay, crucial நானது முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். ambitionனா நவுன்ல, ambitiousனா adjective ன்னு சொல்லலாம். Okay, so goal oriented இருக்கிறதுக்கு சொல்லலாம். So பாக்கியெல்லாம் you have simple words. Okay, so next question பார்க்கலாம். Why does Chavez say that giving a musical instrument to a child from Ketura put that child in a difficult position? Because அவங்க ரீசைக்ளர் ஹவுஸே வந்து it is like என்ன சொல்றது, வயலினுக்கு கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் லெஸ்ன்னு சொல்றாங்க. this is more, வயலினோட காஸ்ட் வந்து இட்ஸ் மோர். ஸோ அதனால வித்து ட்ரேட் பண்ணுவோம்லாம் சொன்னாங்கல்ல. ஓகே, அது ஞாபகத்தில் இருக்கணும், ஸ்டோரி பேஸ்டா இருக்கனால. The parents in that area strongly oppose extracurricular. No, இந்த மாதிரி எதுவுமே பேசல, parents பத்தியே வரல. The parents of the children do not want them to waste their time playing musical instruments. No, the child cannot utilize the musical instrument which will be sold as it would cost more than the house he or she stayed in. ஸோ இதுதான் அங்கே ஒரே லைனில் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அகேன்ஸ்ட் த கம்யூனிட்டிலாம் பேசலை. தி டு நாட் நோ ஹவு டு பிளே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் வுட் பி ஃபோர்ஸ் டு. ஸோ ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் இதான் ஆன்சர்ன்றதுக்காக ரீட் பண்ணேன். எக்ஸாமில் செகண்ட் ஆப்ஷனில் கன்ஃபார்மாக ஒரு ஆன்சர் தெரியும் பொழுது டு நாட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ரீடிங் த அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ்க்காக தான் ஒழுங்காக காம்ப்ரிஹென்ஷனாக படிச்சிடணும் அப்படின்றத சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிமிலராக இருக்கும். டைவர்ஷனுக்கு சிமிலரான வார்த்தை எது? டிபார்ச்சர், பாஸ்ட் டைம், ஃபேக்கிங், டர்னிங் ஆர் கன்சீல் பண்றோம். ஸோ எது நமக்கு கரெக்டான ஆன்சரா வரும்? பாஸ்ட் டைம், which is option 2. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் டைம் இருக்கணும். ஸோ அது மூலியமா தான் அவங்க கார்பேஜ் எப்படி ரீசைக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது இல்லாமல் எப்படி அவங்க சேஃப்டியோட இருந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பேசேஜில் படிச்சோம்ல. ஸோ இட் இஸ் ஒரு டைவர்ஷன் பொழுது ஒரு பாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் Chavez initiative? Okay, so raises awareness regarding protecting the environment or improves quality of life for recyclers or provide education opportunities in reputed institutes. இன்ஸ்டியூட்டும் இந்த எஜுகேஷன் பற்றியே பேசவே இல்லை. ஸோ சி ஆப்ஷன் நமக்கு கன்ஃபார்மாக வராது. சி ஆப்ஷன் கன்ஃபார்மாக வராதுன்னா 1 போயிருச்சு.
போயிருச்சு. அடுத்து 5 போயிருச்சு. ஓகே, ஸோ யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். இப்போ ஏ வந்து பாசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா ப்ரொடெக்டிங் த என்வாயர்மெண்ட்னு பொழுது அந்த இதை வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் த ரீசைக்கிளர்ஸ்னா அதை ரீசைக்கிள் பண்ற அந்த பர்சனை டிஃபைன் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் பிகாஸ் ஏ அண்ட் பி போத் ஆர் த ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So according to the passage, what do most of the residents of Ketura do for living? So அவங்க வாழ்றதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணாங்க? They were working in landfills. Okay, so அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து மியூசிக் பத்தி தெரிஞ்சுக்க கத்துக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஃபேவோ சாவ்ஸ் சொல்லியிருந்தாங்கன்ட்டு. ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so let's move to the next question. Which of the following words can fill in the blank dash in the passage both grammatically and contextually? Okay, so persuaded is ஒருத்தவங்கள நம்ம வற்புறுத்தி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறோம்னா சொல்லலாம். ஃபார்ம் இருக்கு, ஸோ சேர்க்கிறது. கேதரிங் இஸ் ஆல்சோ கலெக்டிங். டீம்டுனா யாரு கூடனா சேர்ந்து பண்றது, குரூப். ஸோ ஆக்சுவலி கோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பார்த்தோம். ஓகேயா, கோம்ஸா? ஓகே, ஸோ அவர் கூட சேர்ந்து தான் அவர் பண்ணாரு. அவர் கூட கார்பேஜ் கலெக்டர்னு பார்த்தோம்ல, கோலா. ஸோ இந்த பர்சன் தான். ஓகேயா, ஸோ ஃபேபியோ சாவிஸ் டீம்ட் அப் வித் நிக்கலஸ். ஓகே, ஸோ இங்க வந்து அவங்க கூட சேர்ந்து பண்ணாங்க நம்ம எழுது. ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ பர்சுவேடுனா அவங்கள வற்புறுத்தி இருக்கணும், சரியா? ஸோ இங்க வந்து சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எழுது. ஆப்ஷன் 4 தான், ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற கண்டென்ட்டை நீங்க படிக்கும் பொழுதே தெரியும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் ஆல்டர். ஸோ ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆல்டர் இஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க, ரீலே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆப்ஷன் 4 விச் இஸ் அ ஆப்போசிட் வேர்ட். ஸோ நம்ம ஆல்டரே பண்ணாமல் அதையே வச்சிருக்கோம்னா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one is best describes Fabio Chavez. என்னது? which of the following words? ஸோ அவரை பத்தி எது வந்து கரெக்டா சொல்லும்? clueless, business minded, selfish, visionary, timid. ஓகே, ஸோ இங்க வந்து timidனா he is very shy ன்னு சொல்லலாம். was he shy? No. he was business minded or he was selfish-ஆ இருந்தாரா? செல்ஃபிஷா இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. விஷனரியா இருந்தாரா? ஓகே, ஸோ இங்க வந்து விஷன் இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் மேப் அவர்கிட்ட இருந்ததுன்னு சொல்றாங்களா? க்ளூலெஸ்ஸா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ரீசைக்ளர்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்திருக்காது. ஓகே, ஸோ வாட் யூ கைஸ் ஆர் கோனா டூ இஸ் வெதர் ஹி இஸ் பிஸ்னஸ் மைண்டட், அதாவது ட்ரேட்லாம் பண்ணதுனால, இல்ல விஷனரியா இருந்தாரா? இது ரெண்டுத்துல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு யூ கைஸ் ஆர் கோனா புட் இட் இன் தி கமெண்ட். ஸோ யோசிங்க, அந்த கதையை படிச்சோம்ல அதை வச்சு யோசிச்சு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் இருக்கு. ஸோ எரர் ஸ்பாட்டிங் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் முக்கால்வாசி வரும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேங்கிங்னு வரும்போது 5 கொஸ்டின்ஸ் வந்து வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டூ ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு நிறைய நாலேஜ், கிராமர் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ we're gonna solve this. ஓகே, சரி. ஸோ ரன்னிங் த்ரூ the minefield, okay, the soldier prayed that he would not step on a explosive. okay, so என்ன தேவை நமக்கு? கிராமட்டிக்கலா கரெக்டா தான் பார்க்கணும். so running through, okay, ஒரு மைண்ட் ஃபீல்ட்ல he was running through, where the-ன்றது it's a definite article, பக்கத்துல நமக்கு ஒரு noun தேவை. கரெக்டா இருக்கா? ஓகே, so இங்கேயும் the இருக்கு. so soldierன்றது noun. so pray பண்ணிருக்காங்க that. so என்னன்னு பண்ணிருக்காங்க? okay, that he would, okay, he would not step on an explosive. so where e ன்னும் பொழுது இந்த இடத்துல என்ன வரணும்? an-ன்ற indefinite article நமக்கு வரணும். ஓகேயா? so normally an use பண்றீங்கன்னா singular nouns இருக்கணும். but then you have a adjective, fine, you can use it, but ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு indefinite article an வரும் because it's a vowel word. so அவ்வளவுதான், very simple. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா உட்காந்து அதை தெளிவா படிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரே ரீட்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டே பிடிக்க முடியலன்னா ஒரு ஃப்ரேஸை எலிமினேட் பண்ணிட்டே வாங்க, ஈஸியா சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது பார்க்கலாம். the device was used to dry the pasta so that it would be cooked more quickly. ஓகே, ஸோ ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கு போல பாஸ்தா குக் பண்றதுக்கு. ஸோ அதை வந்துட்டு இன்னும் குவிக்கா பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ வாஸ் இருக்கு, இங்க என்ன பண்ணிருக்காங்க? யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா நம்ம was, helping verb, is இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது பக்கத்துல என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? which is V3 forms யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் V4s யூஸ் பண்ணலாம், adjectivesம் யூஸ் பண்ண முடியும். அப்போ the device was used-ஆ used-ஆ? ஸோ இங்க
used ன்னு தான் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ யூஸ் நீங்க சொன்னீங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வேர் ஹெல்பிங் வெர்ப்ஸ் பக்கத்துல நம்ம போடவே மாட்டோம். அப்போ the device was used to dry the pasta so that it could be cooked more quickly. Okay, so option A தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கரெக்டா ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் டிக் பண்ணும்போது தப்பா பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், the noble's contemptuous treatment of the common people sparked the revolution. Sorry. Okay, so the nobles contemptuous. What do you mean by contemptuous? இழிவான ஒரு ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுறாங்க of common people sparked the revolution. Okay, so அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இழிவா இருந்ததை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. Okay, what it sparkedன்றத சொல்றாங்க. So you don't have any error. Option 5 is the right answer. So it's a noun phrase which is given till here. Okay, so அது வந்து என்ன ஸ்பார்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The citizens were extreme surprised when the result of the recent election was declared. Okay, the citizens were citizens ன்றது citizen ன்னு சொல்லல, citizens which is plural. So where இருக்கு surprised. So இங்க where என்ற helping verb, where surprised என்ற V3 form இருக்கு. அப்போ இது என்னது? Extreme is a base form. Actually verb qualify பண்ணி சொல்றாங்க. எப்படி surprise ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? Extremely surprised, where you need a adverb over here. Okay, அப்போ adverb யூஸ் பண்ணோம்னா ly நமக்கு அந்த particular sentenceல இருக்கணும். Okay, so when the result of the recent election was declared. So you have the error in the B part. So second option தான் நம்மளோட answer. Okay, so next question. Next one, the shortage of the good stock has kept many investors away from the stock exchange. Okay, the shortage, அப்போ இங்க ஆஃப்க்கு முன்னாடி சிங்குலரா தான் இருக்கு. ஆஃப் குட் ஸ்டாக் இங்க has ன்னு கொடுத்திருக்குது. அப்போ கரெக்ட், because you have a singular subject. Okay, so இங்க has பக்கத்துல v3 தேவை. so keep ன்றதோட நம்ம v3 form kept ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so many சொல்லியிருக்காங்க. அப்போ countable ல சொல்லும் பொழுது plural nouns தான் யூஸ் பண்ணோம். so it has to be many investors away from. so எதுல இருந்து? the stock exchange. the is a definite article. என்ன exchange? stock exchange. அப்போ இதை நம்ம noun ன்னு சொல்லலாம், இதை adjective ன்னு சொல்ல முடியும். so where you have the error in the C part. so option 3 தான் நமக்கு கரெக்டான answer. Okay, so next question. So everyone agreed that the ceremonial opening of the exhibition was spectacular. Okay, so அவங்க ஏதோ ஒரு opening which was very good அப்படின்றத பேசியிருக்காங்க. so everyone agree பண்ணியிருக்காங்க that. Okay, so என்னென்ன agree பண்ணியிருக்காங்கன்னா the ceremonial opening. Okay, so இந்த particular ceremonyல நடந்த ஒரு opening of the exhibition. so of OFF யூஸ் பண்ணா switch off the lights ன்றதுக்கு OFF நம்ம சொல்லுவோம். ஒரு செப்பரேஷன் பண்றோம், ஆஃப் பண்றோம், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். so இங்க வந்து you don't need this off. it is ஒரு விஷயத்த குறித்து பேசுறோம், அதாவது ceremonial opening பத்தி பேசுறோம் பொழுது it is that of which has to be used. Okay, so இங்க option 3 ல you have the error. Okay, so let's move to the next question. Next one, the brutal wind of the tornado is sure to have a disastrous effects on the tiny beach homes. Okay, so brutal wind of முன்னாடி singular தான் இருக்கு, of the tornado is சொல்லியிருக்காங்க, ஏன்னா singular subject is sure to have a disastrous effects. so இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கத்துல haveன்றது v1 form, have formsல haveன்றது v1 form. ஆனா இங்க இருக்கு. so இல்லனா an வருதுன்னா என்ன சொல்லணும்? நம்ம பக்கத்துல singular nouns வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். கரெக்டா? ஏன்னா வந்து I have a car. கார்னா கார்ஸ் நான் சொல்லல, கார்ன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ சிங்குலர் நவுன் தான் பக்கத்துல சொன்னேன். I ate an apple நான் சொல்றேன், an apples ன்னு சொல்ல an apple. so க்கும் anக்கும் பக்கத்துல சிங்குலர் நவுன்ஸ் தான் வரும்னு சொல்றேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா disastrous effects which is a disastrous a disastrous effect on the tiny beach. actually வந்து இங்க affect வரக்கூடாது, it is effect. புரியுதா? so affect இந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, that is a typing error also. okay, so effect னா noun யூஸ் பண்ணுவோம், affect னா நம்ம verb யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? so இதுவும் first நல்லா தெரியணும். ஓகேயா? have a disastrous effect on the tiny beach homes. புரியுதா? okay, so இங்க வந்து நமக்கு என்ன ஆன்சர்? option 3 தான் கரெக்டான ஆன்சர். sometimes you have printing errors but still you have to be very cautious about the grammar rules. okay, சரி, so we have come to the end of the session. so session கண்டிப்பா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும். see you guys tomorrow. have a very great day. thank you.